ஆண்டவர் இயேசு சிலுவையில் பேசின இரண்டாவது வார்த்தை, இன்று நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய். லூக்கா 23:43 அதை பார்க்க முடியும். பரதீசு என்றால் என்ன? இந்த வார்த்தையை யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? அவருக்கு அருகில் 2 பக்கமும் 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். அங்கே வழிப்போக்கர்கள், போகிற வருகிற மக்கள், சுற்றி இருந்தவர்கள், வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த கள்ளர்களோடு சேர்ந்து அவரை கேலி செய்தார்கள். ஒரு கள்ளனும் சொன்னான், நீ இரட்சகர் இல்லையா, உன்னை நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி கேலி செய்கிறான். ஒரு கள்ளன் அந்த கேலி செய்கிற கள்ளனை பார்த்து, நீயும் நானும் திருடர்கள், நமக்கு இந்த தண்டனை கொடுத்தது சரிதான், ஆனால் அவரோ ஒரு பாவம் அறியாதவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே திரும்பி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைத்து கொள்ளும் என்று அவன் சொல்லுகிறான். அங்கே முதல்ல அந்த கள்ளன் செய்த காரியம் என்ன? அவன் பாவத்தை அறிக்கையிடுகிறான். அவர் பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறான். மூன்றாவது அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவர் அந்த ஆத்துமாவை விட்டு விடுவாரா? அந்த மரண தருவாயிலும் கூட ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வாக்குதான் இந்த வார்த்தை, இன்று நீ என்னுடன் பரதீசில் இருப்பாய் என்பது. கடைசி நேரத்தில் கள்ளன் மனம் திரும்பினான், அதனால் அவன் ரட்சிக்கப்பட்டான். அதுபோல் நானும் கடைசி நேரத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாம் காத்திருக்கலாமா? கள்ளனுக்கு வேறு வாய்ப்பு கிடைக்கல. கடைசி தருணம், அந்த தருணத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டான். ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல யோவான் 6:44 பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது. ஒருவேளை பிதா அவனை இழுத்து கொண்டாரா? தெரியாது. பிரியமானவர்கள், அப்படி பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் மற்றவர்கள் வர முடியாதா? அப்படி சொல்லவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, தகப்பனாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார் என்று அங்கு நாம் வாசிக்கிறோம். அவரை யார் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். தடையே இல்லை, எந்த தடையும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கள்ளனுக்கு அந்த இடத்துல இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, இயேசுவோடு கூடவே அவன் பரதீசில் இளைப்பாறும்படிக்கு அவனுக்கு கிடைத்தது பாருங்க, ஒரு பெரிய பாக்கியம். அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான். பரதீசு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரதீஸ் இங்கிலீஷில் பாரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. பாரசீக வார்த்தையில் பாரடைசஸ் அப்படின்னு இருக்குது. அதிலிருந்து சொல்லும் வார்த்தை தான் பாரடைஸ். அதாவது பாரசீக வார்த்தை, மனிதனின் மரணத்துக்கு பிறகு ஆத்துமாக்கள் இருக்கும் சந்தோஷமான இளைப்பாறும் இடம். அது ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மகிழ்ச்சி தவிர, அமைதியை தவிர, சந்தோஷத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அது ஒரு ஏதேன் தோட்டம் அல்லது ஒரு சிங்கார வனம் என்றெல்லாம் அதை வர்ணிக்கிறார்கள். கடவுளை நேசிப்பவர்கள் வாழும் அந்த இடம் ஒரு வேலையடைக்கப்பட்ட இன்பமான பூங்கா என்று வர்ணிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் அந்த இடத்தை விட்டுவிடலாமா? அதை விட்டோமானால் வேறு எங்கு செல்வோம்? அது மிக பயங்கரமான காரியமாயிருக்குமே. பாரடைஸ் என்பது இளைப்பாறும் இடம். பரலோகம் என்பது தேவனும் தேவ தூதர்களும் மரணத்துக்கு பின் அவரை விசுவாசிக்கும் மக்கள் வாழும் நித்திய காலமாய் வாழும் ஒரு இடம்தான் பரலோகம். ஆனால் இந்த பரதீசு என்பது இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின் இதுவரைக்கும் மரித்த, கர்த்தருக்குள் மரித்த ஆத்துமாக்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் அங்கே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் பரதீசில். ஆகவே பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் அறிந்து கொண்டு
நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவையும் ஆதாயம் செய்யும்படி நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தரிடத்தில் கிருபை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்குள் சத்தியம் இராது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் பாவங்களை அறிக்கையிடுவோம். இந்த நாளை நாம் இழந்தால் இன்னொரு முறை இந்த நாள் கிடைக்காதே. ஆகவே நமக்கு எப்பொழுது மரணம் நேரிடும் தெரியாதே. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். அவர் உங்களை கைவிட மாட்டார். மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவர்களையும் அவர் கைவிடாமல் நடத்துவார். நமக்கு பின் நம்முடைய பிள்ளைகளை அவர்தானே பாதுகாத்து வழி நடத்த வேண்டும். ஆகவே இந்த நாளில் அவரிடத்தில் மனம் திரும்புவோம். ஆமென்.